வணக்கம். இன்றைய நாள் 22/10/2025 புதன்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ரெனிகா ஜோனரஞ்சன். பானேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான லசந்த விக்ரமசேகர உயிரிழப்பு. நவம்பர் 1 முதல் பொலித்தீன் ஒவ்வொரு பைகளுக்கும் கட்டணம். ஆறுகால் மடப்பகுதியில் 21 போத்தல்கள் கசிப்புடன் சந்தேக நபர் ஒருவர் கைது. வெலிகம பிரதேச சபை தலைவரை குறிவைத்து நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பிஸ்டல் வகை துப்பாக்கி, போலீசார் சந்தேகம். நெவார்க் நகரத்துக்கு புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் மும்பைக்கு. உகண்டாவில் ஏற்பட்ட கோர விபத்தில் 63 பேர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். வெலிகம பிரதேச சபை அலுவலகத்தில் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் வெலிகம பிரதேச சபை தலைவருமான லசந்த விக்ரமசேகர உயிரிழந்தார். வெலிகம பிரதேச சபை அலுவலகத்தில் வைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடாத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் தவிசாளரிடம் கையொப்பம் பெற வந்ததாக கூறி பிரதேச சபை வளாகத்துக்குள் பிரவேசித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர நாற்காலியில் அமர்ந்திருந்த போது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடாத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனை அடுத்து அவர்கள் உடனடியாக மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. விற்பனை நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படும் பொலித்தீன் பைகளுக்கு நவம்பர் 1 முதல் பணம் செலுத்த வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பொலித்தீன் பைகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டு புதிய விதிமுறைகளில் ஒரு பகுதியாக நவம்பர் 1 முதல் வர்த்தக நிலையங்களில் பொருட்களை வாங்கும் போது அதற்காக பெற்றுக்கொள்ளும் பைகளுக்கு பணம் செலுத்த வேண்டும். புதிய விதிமுறைகளின் கீழ் பொலித்தீன் பை என குறிப்பிடப்படும் பொலித்தீன் பை இனி இலவசமாக வழங்கப்படாது. அதன்படி சில்லறை விற்பனையாளர்களிடம் பொருட்களை வாங்கும் போது வழங்கப்படும் ஒவ்வொரு பைகளுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படும். பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பொருட்களால் சூழல் மாசடைதலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்காக தேசிய முயற்சிக்கு பங்களிக்கவும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பைகள் மற்றும் கொள்கலன்களை பயன்படுத்துமாறு அதிகார சபை நுகர்வோரை வலியுறுத்துகின்றது. யாழ்ப்பாணம் ஆறுகால் மட பகுதியில் 21 போத்தல்கள் கசிப்புடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவல்களின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் போதைக்கு தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா மாநகர சபையின் முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் ஆகியோர் அந்த பதவிகளை வகிப்பதற்கு இடைக்கால தடை உத்தரவை விதித்து கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. மாநகர சபை உறுப்பினர்களான பிரமேதாஸ் மற்றும் சு விஜயகுமார் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்திற்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கின் பிரதிவாதிகளான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த மாநகர முதல்வர் சு காண்டீபன், ஜனநாயக தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த பிரதி முதல்வர் கார்த்திபன் ஆகியோர் குறிப்பிட்டுள்ளனர். வெலிகம பிரதேச சபை தலைவரை குறிவைத்து இன்று நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பிஸ்டல் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என இலங்கை போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் கூற்றுப்படி உள்ளூராட்சி மன்றத்திற்குள் நுழைந்த துப்பாக்கிதாரி வெலிகம பிரதேச சபை தலைவரை சபைக்குள் இருந்தபோது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார். இன்று காலை துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பின்னர் சந்தேக நபர்கள் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். சம்பவ இடத்தில் பாதிக்கப்பட்ட நபர் மிதிகம பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவர் ஆவார். அவர் சிகிச்சைக்காக மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கி சூடு தொடர்பாக தேடப்படும் சந்தேக நபர்களை கைது செய்ய வெலிகம போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தொடர்வது இந்திய செய்திகள். மும்பையில் இருந்து இன்று அமெரிக்காவில் நெவார்க் நகரத்துக்கு புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் மும்பைக்கு திரும்பியுள்ளது. ஏர் இந்திய விமானம் மும்பையில் இருந்து அமெரிக்காவின் நியூஜெர்சி அருகே நெவார்க் நகரத்துக்கு புறப்பட்டு சென்ற நிலையில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனை அடையாளம் கண்ட விமானிகள் குழு விமானத்தை உடனடியாக மீண்டும் மும்பைக்கு திரும்பியுள்ளனர்.
விமானத்தில் ஏற்பட்டுள்ள பழுது குறித்து பயணிகளிடம் தெரிவித்த விமான நிர்வாகம் அவர்களை பாதுகாப்பாக இறக்கி தங்குவதற்கும் உணவுக்கும் ஏற்பாடு செய்துள்ளதுடன் பின்னர் அவர்கள் வேறு விமானத்தில் நெவார்க் நகரத்துக்கு செல்ல ஏற்பாடு செய்வதாகவும் அறிவித்துள்ளனர். இதேவேளை நியூயார்க் நகரத்தில் இருந்து மும்பை புறப்பட இருந்த விமானம் ரத்து செய்யப்பட உள்ளதாக ஏர் இந்தியா நிர்வாகம் அறிவித்துள்ளது. தொடர்வது உலக செய்திகள். உகண்டாவில் மிகவும் பரபரப்பான நெடுஞ்சாலைகளில் ஒன்றில் 2 பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் குறைந்தது 63 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் என்று போலீசார் புதன்கிழமை தெரிவித்தனர். தலைநகர் கம்பாலாவிற்கு வடக்கு நகரமான குழுவுக்கும் இடையிலான நெடுஞ்சாலையில் நள்ளிரவுக்கு பின்னர் இந்த விபத்து நிகழ்ந்தது. எதிர் திசைகளிலிருந்து வந்த 2 பேருந்துகள் ஒரு லொரி மற்றும் புதிதொரு வாகனத்தை முந்திச் செல்ல முயன்றதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக ஆரம்ப விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் பானேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.